எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்குள்ள வீடியோவில் சூப்பராக நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னிங் எஃபெக்டை கொடுக்குற ஒரு குயிக்காக செய்கிற ஃபேஸ் பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். பப்பாயா ஃபேஸ் பேக். ஓகேவா? பப்பாயா நம்மளோட ஸ்கின்னில் வந்து யூஸ் செய்கிறதால நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷன் மாறும். ஸ்கின்னில் சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையும் தீரும். இந்த மாதிரி இருக்கிற பெஸ்ட்டான ஒரு நேச்சுரல் ரெமெடியில் நம்ம செய்கிற ஃபேஸ் பேக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பப்பாயா வேணும். பப்பாயான்னு சொல்கிறது நல்ல பழமாக உள்ளதாக இருக்கணும். கையை வச்சு அழுத்துற நேரமே நல்ல ஒரு க்ரீமாக நம்மளால் மாற்ற முடியாது. அந்த அளவு பழுத்த பப்பாயா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஹனி வேணும். ஹனி ஒரு 5 drops வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ரெடி செஞ்சு வச்சுருக்கிற ஃபேஸ் பேக்கில் விட்டுக்குங்க. இதை விட அதிகமான குவான்டிட்டி, இப்போ வந்து 2 பேர் இல்லை 3 பேருக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்றபடி ஹனியை வந்து ஆட் செஞ்சுக்கோங்க. நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சு உங்களோட ஃபேஸில் அப்ளை செய்யுங்க. அப்ளை செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்கின்னு ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கணும். ஃபேஸ் வாஷ் இல்லை சோப்பு யூஸ் செஞ்சு நல்லபடியாக வாஷ் செஞ்சு டவலில் தொடச்ச உடனே இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை செஞ்சுக்கிங்க. அப்ளை செஞ்சு ஒரு 15 to 20 minutes அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஸ்கின்னு வந்து ஒரு பிரைட்டாகி இருக்கும், க்ளோவாக இருக்கும். தொட்டு பார்க்குற நேரம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்தில் நீங்கள் 2 முறை 3 முறை கூட யூஸ் செஞ்சுக்கலாம். இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் டார்க் ஸ்பாட் இருந்துச்சுன்னா மறையும். ஸ்கின்னு வந்து பிரைட் ஆகும், க்ளோ ஆகும். ஓகேவா? ஸ்கின்னோட அந்த காம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பிம்பிள் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கண்ட்ரோல் செய்யும். சூப்பரான பெஸ்ட்டான ஒரு டிஐஒய் இது. ட்ரை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ. லவ் யூ ஆல்.